மறுபிறவி என்பது ஒரு மனிதனுக்கு எப்படி முடிவடைகிறது என்பது ஹிந்து சமயத்தில் அல்லது பௌத்தம், ஜைனிசம் போன்ற பிற இந்திய சமயங்களிலும் மிக முக்கியமான ஆன்மீக கேள்வியாகும். இந்த கொள்கையில் மனிதன் பிறவி எடுப்பது அவரது கர்மா, நற்பணி இன் தீய பணி அடிப்படையிலானது. இதை தாண்டிவிடும் நிலைதான் மறுபிறவியினது முடிவு. மறுபிறவி முடிவடையும் நிலை ஒன்று, மோகமாற்றல். மனிதன் உலக இன்ப, ஆசை, கோபம், ஈகோ, பொறாமை போன்றவற்றிலிருந்து விடுபட வேண்டும். அவன் ஆன்மீக உணர்வின் மேல் குவிய வேண்டும். இரண்டாம் சத்திய ஞானம், நான் யார் என்ற கேள்விக்கான உண்மை அறிவை, ஆத்ம ஞானம் அடைய வேண்டும். ஆத்மா என்றும் அழிவில்லாதது, பரம்பொருளுடன் ஒன்றிப்பதுதான் அதன் லட்சியம் என்பதை உணர வேண்டும். மூன்றாம் கர்மாவின் முடிவடைதல். ஒரு உயிரின் பாவங்களின் காரணமாகவும் கர்மாவின் செயல்களால் தான் மறுபிறவி ஏற்படுகிறது. எப்போது அவனுடைய கர்மா முழுமையாக முடிவடைகிறதோ அப்போது மறுபிறவி தொடராது.